Hello guys, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 11 physics oscillation part 3. So part 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா displacement in simple harmonic motion, velocity in simple harmonic motion, acceleration in simple harmonic motion. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னா நம்ம இங்க ஒட்டுக்கா எல்லாத்தையும் பார்த்தறோம். ஓகே, ஸோ ஏன்னா இது எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவா போட முடியாது, இந்த மூணையும் சேர்த்து கம்ப்ளீட்டா ஒரு டேப்லேஷன் வேற போடணும். ஸோ இது எல்லாமே இது எவ்வளோ லென்த் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ இது எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம முடிக்கணும்னு இருக்கேன். கையில் பேப்பர் பென் நோட் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்காங்க. பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா நோட்ஸ் எடுக்காம வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, கன்ஃபார்மாக புரியாது தம்பி. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் பார்த்தோம்னா இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் அந்த டைமில் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உதவாது. வீடியோ ஜஸ்ட் ஃபார் கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு விஷுவலைஸா நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். புரிஞ்சா? உங்களுக்குன்னு உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் கையில நீங்க தனியா வச்சுக்காங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். அதாவது பார்த்துட்டோம்னா ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிகல், அது எதா வேணாலும் இருக்கலாம், அது சர்க்குலர் வைப்ரேஷனோ இல்ல டூ அண்ட் ஃப்ரோ மோஷனோ. ஸோ கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்ல அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் பார்த்துட்டோம்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப இங்க என்னது, பார்ட்டிகல் ஸ்டார்டிங் பார்த்துட்டோம்னா இங்க இருந்துச்சு பாருங்க, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்றேன், எக்ஸ்ல இருந்துச்சு. இன் டைம் டி அது எங்க போயிருச்சு, ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல இந்த இடத்துக்கு போயிருச்சு. கரெக்டா? எக்ஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு போயிருச்சு. சோ இதுதான் பார்த்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க நீங்க மார்க் பண்ணுவீங்க, இந்த இடத்துல வருமா? சோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, இது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா இஸ் நத்திங் பட், நீங்க என்னன்னு போடுவீங்க, angular displacement is equal to angular velocity into time. கரெக்டா? அப்போ நீங்க angular displacement என்ன லெட்டர், தீட்டா. angular velocity என்ன, ஒமேகா. ஏன்னா இந்த பார்ட்டிகல் சுத்திட்டு இருக்கிற வெலாசிட்டி என்ன, ஒமேகாங்கிற வெலாசிட்டியில சுத்துது. எவ்வளவு டைம்ல அங்க போயிருச்சு, டீங்கிற டைம்ல அங்க போயிருச்சு. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டியா. சோ இதான் பார்த்துட்டோம்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இது நம்ம கடைசியில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறானுங்கன்னா the displacement along y axis. சோ இங்க பாருங்க, y axis என்னது, p ல இருந்து பார்த்துட்டோம்னா ஒரு perpendicular லைன் போட்டுக்காங்க n. அப்போ இது y axisல p எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு, இதுதானே y கவர் பண்ண டிஸ்டன்ஸ். y ல p எவ்வளவு தூரம் டச் பண்ணிருக்கு, இவ்வளவு தூரம். அப்ப இதுதானே பார்த்துட்டோம்னா y axis அப்படிங்கறனால டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம y ன்னு எடுத்துக்கலாம். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்துட்டோம்னா நம்ம a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா sin θ இந்த இடத்துல போடலாமா? சோ இங்க sin θ is equal to, நல்லா கவனிங்க, sin theta is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம், opposite divided by hypotenuse அப்படின்னு சொல்லி போடுவீங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் நீங்க இங்க கட் பண்ணுங்க. எந்த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் இங்க நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்கா? சோ இந்த பாயிண்ட் என்னது, O. இந்த பாயிண்ட் என்ன, P. இந்த பாயிண்ட் N. சோ இது நம்மளுக்கு நல்லா தெரியும், Y. இது பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்னது, ஹைபோடென்யூஸ் பார்த்துட்டோம்னா A. இது பார்த்துட்டீங்கன்னா தீட்டா. அப்ப இதுக்கு தானே sin தீட்டா போட்டிருக்கு. அப்ப இங்க sin தீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும், sin தீட்டா is equal to ஆப்போசிட் யாரு, y divided by ஹைபோடென்யூஸ் யாரு, a. ஓகே, இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்க என்ன லெட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், y. அப்போ y தானே கண்டுபிடிக்கணும். அப்போ y is equal to என்ன, ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், y is equal to a sin தீட்டா. சோ ஆல்ரெடி உங்களுக்கு தீட்டா வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், சோ y is equal to a sin omega t. சோ இதான் பார்த்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபார்முலா y is equal to a sin omega t. ஓகேவா? இதுல ஃபைனல் ரிசல்ட் வேற நீங்க ஒன்னு சொல்லணும். அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, சோ இதுல நல்லா பாருங்க, y represents what, y represents displacement, a represents, தம்பி இங்க சொல்றப்போ நீங்க என்னன்னு சொல்லணும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சோ இங்க வர்றப்போ இந்த ரேடியஸ் தான் எனக்கு என்னவா மாறுது, ஆம்ப்ளிடியூட், அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட். ஓகே, சோ எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இப்படி வரும், ரைட்? இப்படி எனக்கு வேவ் ஃபார்ம் ஆகுமா? சோ இதைத்தான் இங்க கொடுத்துருக்கானுங்க. therefore இதுதான் பார்த்துட்டீங்கன்னா a ஆம்ப்ளிடியூட். ஓகே, சோ அப்ப இங்க என்னன்னா ரிசல்ட் நீங்க இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும்னு சொன்னேன்ல, அந்த ரிசல்ட் தான் இருக்கிறதுலே வச்சு ரொம்ப முக்கியம் வேற நான் சொன்னேன். சோ அப்ப இங்க ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா
ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் எது இந்த n தானே மேல கீழே எனக்கு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த p வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த p போற வழியை வந்து பார்த்துட்டோம்னா இந்த pங்கிற பார்ட்டிகல் போற வழியே இந்த n வந்து வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கிரியேட் ஆகிறது தான் இங்க நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்றோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் இஸ் டிஃபைன்ட் as மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன். ஓகே, சோ எப்பவுமே மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த இடத்துல நடக்கும், எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா மீன் பொசிஷன்ல. இப்போ ஒன்றும் கிடையாது, இதுக்கு நீங்க கிராஃப் போட்டுட்டு இந்த கிராஃபுக்கு நான் அந்த ரெண்டு வேல்யூ நான் இங்க போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா புரியும் பாருங்க. அதுக்கு இதை நான் அழிச்சாதான் ஆக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இதை இங்க நான் அழிச்சிடறேன் பாருங்க. ஓகே பாருங்க, இதை நான் இப்ப நான் கிராஃபா வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க, அந்த பார்ட்டிகளோட வேவ் வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் போட்டிருக்கேன்னா, சோ இந்த வேவ்ல இதே y ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க. சோ மேல வந்து பார்த்துட்டோம்னா -y, கீழே வந்து பார்த்துட்டோம்னா +y ன்னு நான் போட்டிருக்கேன். சோ இந்த வேவ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறத சொல்லுவீங்க, ஆம்ப்ளிடியூட்ல சொல்லுவீங்க. சோ அது வந்து இங்க வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் ஒரே ஒரு வேவ் நான் போட்டிருக்கேன், ஒரு கம்ப்ளீட் வேவ், ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன். ஓகே, சோ இதுல பார்த்துட்டீங்கன்னா டைம் வந்து 0வா இருக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல இருந்துச்சு ஆம்ப்ளிடியூட் பாருங்க. டைம் 0வா இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க 0. டைம் வந்து குவார்டர் டைம்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் போயிருக்கு குவார்டர்ல. ஓகே, சோ அடுத்தது t ஹாஃப்ங்கிறப்ப மறுபடியும் எனக்கு எங்க வந்துருச்சு, 0க்கு வந்துருச்சு. அப்புறம் 3/4ங்கிறப்ப மறுபடியும் மேக்ஸிமம். அப்புறம் மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் என்னது, கரெக்டா ஒரு செகண்ட் முடியறப்போ மறுபடியும் எங்க வந்துடும், ஒரு ஃபுல் இது முடிச்சு 360 டிகிரி முடிஞ்சிடும். இங்க நான் ஆங்கிளும் நான் போடுறேன் பாருங்க. இங்க நான் ஆங்கிளும் ரெட் கலர்ல நான் மார்க் பண்றேன் பாருங்க, 0 டிகிரி. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், π/2. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஆங்கிள் பா மேல போட்டிருக்கிறது டைம் 90 டிகிரி. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 180 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 270 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 360 டிகிரி. கரெக்டா? இப்போ நீங்க இதில் கொண்டு வந்து இந்த வேல்யூல நான் போடுறேன் பாருங்க, y is equal to a sin omega t. ஓகே, இதுல நான் வேல்யூ இங்க நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எது, π/2 வந்து இது ஒரு மேக்ஸிமம், இங்க வந்து பார்த்துட்டோம்னா இது ஒரு மேக்ஸிமம். கரெக்டா? இது நெகட்டிவ்ல மேக்ஸிமம், இது பாசிட்டிவ்ல மேக்ஸிமம். இந்த வேல்யூ போட்டா என்ன ஆகும்னு பாருங்க, y is equal to a sin நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், தீட்டா வர இடத்துல உங்களுக்கு இங்க என்ன போட சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ நீங்க போட்டுட்டீங்கன்னா π/2 போடலாமா? சோ இந்த இடத்துல எனக்கு π/2 போட்டா எனக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும், sin 90 1 ஆயிருமா? அப்போ y is equal to a. இப்ப அதே இதுதான் இந்த இதை நான் போடுறேன் பாருங்க, அதே இதுதான் y is equal to a sin, இது என்னது 3π/2 270 டிகிரி. இதை நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா -1. அப்போ y is equal to இது என்னது -a. அதனாலதான் பாருங்க, சோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா y is equal to +a வரைக்கும் போயிருக்கு. எப்போ 90 டிகிரிங்கிறப்போ. அண்ட் அதே மாதிரி 270 டிகிரிங்கிறப்போ அது வந்து பார்த்துட்டோம்னா மினிமம்ல வந்து, அதாவது கீழே நெகட்டிவ்ல மேக்ஸிமம் போயிருக்கு, அது -a. இதை தவிர நீங்க வேற எந்த நம்பர், வேற எந்த ஆங்கிள் போட்டாலுமே 0, அப்புறம் π, 2π, இது எது போட்டாலுமே எனக்கு சைன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல 0 தான். வேணா அந்த இது நான் இங்க நான் சொல்லிடுறேன், y is equal to a sin தீட்டா இருக்குல்ல, அந்த தீட்டாக்கு பதிலா 0 டிகிரியோ ஆர் இல்லாட்டி பை 180 டிகிரியோ இல்லாட்டி 260 டிகிரியோ. சோ sin 0 டிகிரி, 180 டிகிரி, 260 டிகிரி எது போட்டாலுமே ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா 0 தான். therefore y is equal to 0. அதனால தான் பாருங்க 0 டிகிரியில இந்த பாயிண்ட் 0, 90 டிகிரியில 180 டிகிரியில் இந்த பாயிண்ட் 0 and 360 டிகிரியில் இந்த பாயிண்ட் 0. சோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகேவா? அப்போ when the displacement will be maximum, when the displacement will be maximum, when the time is half and when the time is quarter, when the time is quarter, when the time is 3/4. and angle எப்போ, angle வந்து பார்த்துட்டோம்னா 90 டிகிரி and 270 டிகிரிங்கிறப்போ தான் எனக்கு displacement will be maximum. அப்போ நீங்க இதை பொதுவா இப்படி எழுதி இருக்கோம்ல, இந்த இது இருக்குல்ல, அப்போ நீங்க இதை பொதுவா எப்படி சொல்லிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து y is equal to plus or minus a, மற்ற எல்லாத்துக்கும் 0ன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஓகேவா? நீ அடுத்து ரெண்டு இது போடுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிருப்பா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்து முடிச்சாச்சு, அதே டயக்ராம் தான், ஒன்றும் கிடையாது. வெலாசிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் இது போட்டிருக்கேன், ஒரு சிம்பிளான மெத்தட் ஒன்று சொல்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த காம்பனன்ட்ஸ் பிரிச்சு போடுற மெத்தட் ரெண்டையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா சிம்பிள் மெத்தட் எடுத்துக்கலாம்.
சிம்பிள் மெத்தட் ஈஸியாக வந்து பார்த்துட்டோம்னா இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் displacement is called what? Velocity. ஓகேவா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். we know that. பாருங்க ஒரு ஸ்டெப்பை நான் எழுதுறேன். y is equal to a sin omega t அப்படிங்கறதா நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டோம்னா இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. dy divided by dt. கரெக்டா? y with respect to time differentiate பண்ணோம்னா I will get velocity. Right? அப்போ velocity is equal to d divided by dt. y வர இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? y வர இடத்துல. So y வர இடத்துல உங்களுக்கு இங்க என்ன வரும்னா a sin omega t. ஓகே, இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் தெரியாதவங்க நான் ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நான் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மெத்தட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதை வந்து மறக்காம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ உள்ளுக்குள்ள எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? d divided by dt into sin omega t. கரெக்டா? பாருங்க இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அதனாலதான் இதை உள்ள வச்சிருக்கேன். இங்க கிடையாது. இது வந்து பார்த்துட்டோம்னா நான் வெளியே எடுத்தாச்சு. இதே ஏ பிளஸ் சைன் ஒமேகா டியா இருந்துச்சுன்னா ஏவை வெளியே எடுத்திருக்க முடியாது. இது மல்டிபிளிகேஷன்ல இருந்தனாலதான் இந்த ஏவை நான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த சின்னதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா அங்க ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, சோ அப்ப இந்த சிம்பிளை அடுத்த ஸ்டெப்புக்கு போடக்கூடாது. அதாவது d டிவைடட் பை dt அடுத்த ஸ்டெப்புக்கு போடக்கூடாது. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அப்படியே மொத்தமா சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் ஒமேகா டி. அப்புறம் ஒமேகா டியை தனியா பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ ஒமேகா டியை நீங்க தனியா பண்ணீங்கன்னா ஒமேகா டி வந்து 1 ஆயிரும். அப்ப எனக்கு ஆன்சர் என்னன்னா v is equal to a into a ஒமேகா. கரெக்டா? இந்த ஒமேகா முன்னாடி கொண்டு வந்தால இது என்ன ஆயிரும்? காஸ் ஒமேகா டி. வேணா தெரியாதவங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபார்முலா இந்த இடத்துல நான் எழுதுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 3 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் 3 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 3 theta into 3. ஸோ அதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 3 cos 3 theta எழுதிக்கலாம். இல்ல அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இதை வச்சு எழுதிக்கிறேன். காஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5t இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ காசை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் சைன் ஃபர்ஸ்ட் முழுசா பண்ணணும். மைனஸ் சைன் 5t. அப்புறம் 5t வித் ரெஸ்பெக்ட் டு t நான் பண்ணேன்னா எனக்கு 5 t வந்து 1 ஆயிரும். ஓகே, அப்ப ஆன்சர் என்னன்னா -5 sin of 5t. ஓகே, இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுதான் இங்க நான் போட்டிருக்கேன். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருச்சு? வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. ஆனா இந்த வெலாசிட்டி நம்மளுக்கு பத்தாது. இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன சொல்றது, டேபுலேஷன்ல போடுறதுக்கு இது பத்தாது. இது ஒரு ஃபார்முலாவை நீங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இதை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்சம் லென்த்தா போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இது பார்த்து தான் ஆகணும். இப்போ இதோட இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எழுதுறேன். ஸோ நம்ம v is equal to என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? a ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட்? ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரையாங்கிள் இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து சைனா நான் மாத்துறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் is equal to 1. கரெக்டா? சோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? கரெக்டா? இதான் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ரைட்? சோ எனக்கு தேவை வெறும் காஸ் தானே. இதுல இருந்து நான் மறுபடியும் பிரிக்கிறேன். எனக்கு தேவை வெறும் காஸ். ஏன்னா இந்த இடத்துல வெறும் காஸ் தான் இருக்கு. அப்போ காஸ் is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். கரெக்டா? இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூவை தான் தூக்கி கொண்டு போய் எங்க போட போறேன்? இந்த இதுக்கு நான் இங்க நான் போட போறேன். ஓகே, அப்ப இங்க போட்டோம்னா என்ன கிடைக்கும்? v is equal to a ஒமேகா cos ஒமேகா t வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து நீங்க ஃபார்முலாவை மறுபடியும் நீங்க மாத்தலாம். 1 மைனஸ், லிசன் கேர்ஃபுல்லி, ஈஸியா தான் இருக்கும்.
just a minute. Okay, இந்த 1 minus sin square வர இடத்துல இப்போ நீங்க என்ன போட்டுக்கலாம், a omega square root of 1 minus sin square omega t போட்டு. ஓகே, வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், cos square omega t அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், சேம் அதே வந்துருச்சா, இது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தது பாருங்க. இப்போ அதே ஃபார்முலாவே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. therefore it is verified. இப்போ நம்மளுக்கு இப்படி கிடையாது, இப்போ இதைத்தான் நான் மாற்றணும். இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா வெரிஃபைட், நம்ம போட்டது டிஃபரன்சியேஷன் வந்து பார்த்துட்டோம்னா கரெக்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து எடுக்கிறேன். இப்போதான் இந்த ஃபார்முலாவை நான் ரீமாடிஃபை பண்ண போறேன். 1 minus sin square omega t. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் இது என்னது, p. இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா, this is o. இது வந்து பார்த்துட்டோம்னா y, இது வந்து n. ஓகே, இங்க என்ன பண்றேன்னா நான் cos theta is equal to என்ன போடுவீங்க, adjacent divided by hypotenuse அப்படின்னு சொல்லி போடுவீங்களா. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இங்க சைடுல குட்டியா எழுதுறேன். அப்ப இங்க என்ன வரும், cos theta is equal to நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா adjacent என்ன, adjacent வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, np அப்படியே தான் இருக்கு. ஸோ adjacent வந்து பார்த்துட்டோம்னா np divided by hypotenuse வந்து பார்த்துட்டோம்னா a. ஐயோ சாரிப்பா, sin theta தானே, ஏன்னா sin தானே இருக்கு, தப்பு பண்ணிட்டோம், sin தான் இது. இது வந்து பார்த்துட்டோம்னா n, இது sin theta. Sin theta is equal to opposite divided by hypotenuse. So அப்ப இந்த இடத்துல போடுறப்ப எனக்கு என்ன ஆகும், sin theta is equal to opposite என்ன y divided by hypotenuse என்ன a. அப்ப cross multiply பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இந்த இடத்துல நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா sin theta sin omega t வர இடத்துல அப்ப இது என்ன எடுத்துக்கலாம், நீங்க sin omega t ன்னு வச்சுக்கலாமா, ஏன்னா theta is equal to omega t தானே, y divided by a. இப்போ இந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் நான் இங்க நான் போட போறேன், அந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் இங்க நான் போட போறேன் sin omega t வர இடத்துல. அப்ப போட்டோம்னா இது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், v is equal to a omega square root of 1 minus sin square omega t வர இடத்துல என்ன போட்டுக்கலாம், y divided by a the whole square. ஓகே, அப்ப v is equal to a omega square root of 1 minus y square divided by a square. ஓகே, இப்பதான் நான் LCM எடுக்க போறேன், நல்லா கவனிங்க. கொஞ்சம் பெருசா தான்ப்பா போகும், வேற வழி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறேன். இந்த ஸ்டெப் இங்கே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆர்டர் கரெக்டாக ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏரோ மார்க்லாம் போட்டு எழுதுறேன். புக்கில் எழுதுறப்ப நீங்கள் லைனாக எழுதிட்டு வாங்க. இதே மாதிரி இந்த அடிச்சா காப்பிங்கிற மாதிரி இப்படியே காப்பி அடிச்சு எழுதாதீங்க. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்துட்டோம்னா v is equal to a omega square root of, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா a square minus y square divided by a square. இதை நான் தனியா மறுபடியும் பிரிக்கிற பாருங்க, a omega. தம்பி இதை தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு ஓகே, இந்த ரொம்ப ஸ்லோ லேர்னருக்காகத்தான் ஒரு ஸ்டெப்பையும் நான் தெளிவா இப்படி நான் போட்டிருக்கேன். a ஸ்கொயர் இப்படி இருக்கும், கரெக்டா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது a omega ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை a. இப்ப ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னா v is equal to, அதாவது velocity is equal to omega square root of a square minus y square. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சர் தான்ப்பா. எங்க அங்க முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, லைக் இதோட பேசிக் இது எங்க இருந்து வந்துச்சு, இதுதானே v is equal to a omega cos omega t. ஓகே, ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்பெஷல் கேஸை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நான் காமிக்க போறேன். அந்த ரெண்டு ஸ்பெஷல் கேஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க, நல்லா கவனிங்க. ஸ்பெஷல் கேஸ் 1, ஸ்பெஷல் கேஸ் 2 ரெண்டு இது வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் சொல்ல போறேன், நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. ஸ்பெஷல் கேஸ் 1 அண்ட் ஸ்பெஷல் கேஸ் 2. ஸ்பெஷல் கேஸ் 1 என்ன தெரியுமா, பார்ட்டிகிள் வந்து மீன் பொசிஷன்ல இருக்கிறப்போ, மீன் பொசிஷன்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். சோ இந்த இடத்துல இருக்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னப்பா பாருங்க, y மேல ரைஸே ஆகல இல்ல. சோ மீன் பொசிஷன்ல இருக்கிறப்போ y யோட வேல்யூ என்ன, 0. சோ when a particle is in mean position, when particle is in mean position, displacement வந்து பார்த்துட்டோம்னா என்னவா இருக்கும், y is equal to 0.
ரைட். இப்போ அதை கொண்டு வந்து வெலாசிட்டியில போட சொல்றான். நம்மளுக்கு ஆல்ரெடி வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? y is equal to omega root of a square minus y square. கரெக்டா? இதுல கொண்டு வந்து நீங்க அந்த வேல்யூ போடுங்க. அப்ப v is equal to omega square root of a square minus 0. y வர இடத்துல 0. அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? v is equal to omega root of a square. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? v is equal to a omega. So velocity வந்து பார்த்துட்டோம்னா maximum. velocity வந்து பார்த்துட்டோம்னா maximum. ஓகே. இப்போ அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனுக்கு போடலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா? when the particle is in extreme position, அதாவது maximum displacement. when particle is in maximum displacement, that is y is equal to plus or minus a. கரெக்டா? plus or minus a. maximum displacement என்ன? இதா இருக்கலாம். y is equal to plus a வா இருக்கலாம். இல்லாட்டி y is equal to minus a வா இருக்கலாம். so y is equal to plus or minus a. இத கொண்டு வந்து அந்த ஃபார்முலால போடுங்கன்னு சொல்றான். so அந்த ஃபார்முலால போட்டோம்னா v is equal to omega square root of a square minus y square. இப்போ y வர இடத்துல plus a minus a எது வேணாலும் போடுங்க. எது போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. so இங்க என்ன வரும்னு பாருங்க. v is equal to omega square root of a square. நான் இங்க என்ன பண்றேன்னா மைனஸ் a போடுறேன். y வர இடத்துல மைனஸ் a நான் போடுறேன். ஹோல் ஸ்கொயர். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? y is equal to v is equal to omega square root of a square minus a square a square. அப்ப இந்த இடத்துல a ஸ்கொயரா? a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கம்ப்ளீட்டா 0. இது ஃபுல்லா 0. இது ஃபுல்லா 0ன்னு என்ன அர்த்தம்? v யும் 0. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றானுங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல velocity is 0. at extreme position velocity is equal to. அப்பனா என்னதே அர்த்தம்? இந்த இடத்துல velocity 0, இங்கேயும் velocity வந்து பார்த்துட்டோம்னா 0, இந்த பொசிஷன்ல எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம், இந்த பொசிஷன்ல எல்லாம் velocity வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம். சோ எவ்வளவு மேக்ஸிமம்னு கேக்குறானுங்க? பிளஸ் ஆர் மைனஸ் a ஒமேகா. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் a ஒமேகா. அதுதான் நம்மளோட இது. இதான் ரெண்டு ஸ்பெஷல் கண்டிஷன். ஓகே, சோ இது நீங்க ஜெனரலாவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு கல்லை நீங்க தூக்கி போடுறீங்கன்னா அந்த கல் இப்படி மேல போயிட்டு இப்படி கீழே இறங்க பார்த்திருக்கீங்களா? இந்த இடத்துல அட் மேக்ஸிமம் ஹைட் ஆல்வேஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த வார்த்தையை நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க. அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் 0. அதாவது அந்த பொருளோட மேக்ஸிமம் ஹைட்டே அவ்வளவுதான் போக முடியும். அங்கிருந்து அது கீழே விழுக போகுது. அப்ப அந்த இடத்துல ஒரு மில்லி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நின்னுட்டு தான் கீழே இறங்கும். அப்ப அந்த இடத்துல அந்த மில்லி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிக்கிறப்ப அதோட வெலாசிட்டி 0. அட் மேக்ஸிமம் ஹைட் velocity of the object is always 0. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த இதெல்லாம் ஓகேவா? velocity நம்ம பார்த்தது ஓகேவா? இனி அடுத்து மிச்சம் என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிள். என்னது? லைக் ஆக்சலரேஷன் மட்டும்தான். அதுவும் ரொம்ப ஈஸி தான். சோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்னலாம் போனதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத இங்க சிம்பிளா எழுதிக்கலாம். ஆல்ரெடி we know that displacement y is equal to a sin omega t அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். and again we know that velocity is equal to a omega cos omega t அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சிருந்தோம். சோ இதுல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்ச இன்னொரு ஃபார்முலா என்னது? v is equal to omega square root of a square minus y square. கரெக்டா? அத நான் இப்படி கீழ எழுதிக்கிறேன். ஓகே, ஆர் இங்கே போட்டு எழுதிக்கிறேன். அப்பதான் எனக்கு இடம் கிடைக்கும். v is equal to omega square root of a square minus y square. கரெக்டா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆக்சலரேஷன் என்னவாங்க இருக்குன்னு கேட்கறோம். சோ ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா நான் கேபிட்டல் A எடுத்துக்கிறேன். இது வெலாசிட்டி, இது கேபிட்டல் A. ஆக்சலரேஷனுக்கு கேபிட்டல் A. வெலாசிட்டிக்கு இந்த இடத்துல வீணு நான் மாத்தவே இல்லப்பா. ஓகே, ஆக்சலரேஷன்னா என்னன்னு கேட்பாங்க. கரெக்டா? வாட் இஸ் ஆக்சலரேஷன் சொல்லி கேட்டானுங்கன்னா இது 9th படிச்சதுதான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity is called acceleration. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க? dv divided by dt gives us acceleration. அப்போ acceleration is equal to d divided by dt. velocityக்கு நான் இங்க ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? அந்த மேல இருக்கிறதே போடுங்க. a omega cos omega t இப்படி இருக்கும்.
கரெக்டா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம வெளியே எடுக்கலாம். யார் யாரெல்லாம் கான்ஸ்டன்ட், ஏ ஒமேகா கான்ஸ்டன்டா, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஒமேகாவை நான் வெளியே எடுத்துக்கிறேன். உள்ளுக்குள்ள டி சம்பந்தப்பட்டது இருந்துச்சுன்னா மட்டும் உள்ள வச்சுக்காங்க. ஸோ டி சம்பந்தப்பட்டது வந்து பார்த்துட்டோம்னா காஸ் ஒமேகா டி. ஓகே, இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் நான் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன், கரெக்டா? இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதனால அந்த ஃபார்முலாவை இந்த சிம்பிளை போடக்கூடாது, டி டிவைடட் பை டிடி அடுத்ததுல வரக்கூடாது. ஏ ஒமேகா அப்படியே வெளியவே தான் இருக்கும். மொத்தமா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். காசை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா மைனஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஒமேகா டியை தனியா பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், வெறும் ஒமேகா. ஓகே, அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்னா, இந்த மைனஸ் இருக்கா, மைனஸ் முன்னாடி வந்துரும். ஏ ஒமேகா இன்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். இது என்ன ஆயிரும் எனக்கு, சைன் ஒமேகா டி. சோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சலரேஷனோட இது ஒரு மெயின் ஃபார்முலா. ஓகே, அண்ட் அகைன் எப்பவும் போல அதே ட்ரையாங்கிளை வச்சு, அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது ஏ, இது ஒய், அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா தீட்டா, அண்ட் திஸ் இஸ் பி O and this is N. So இதை வச்சு நீங்க இந்த இடத்துல பாக்குறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin ஒமேகா டி வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், y opposite divided by hypotenuse போட்டுக்கலாமா? சோ இதை கொண்டு வந்து நீங்க எப்பவும் போல என்ன பண்றீங்க, இந்த ஃபார்முலால கொண்டு வந்து போடுங்க. சோ அப்படி இங்க போடுறப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான், எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டெப்ல தான் வரும். ஸோ மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி வர இடத்துல என்ன போட்டுக்கலாம், ஒய் டிவைடட் பை ஏ போட்டுக்கலாம். அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஞாபகம் இருக்கா, பார்ட் 1ல இருந்தது பார்த்த ஞாபகம் இருக்கா, ஆக்சலரேஷன் இஸ், ஞாபகம் இருக்கா, ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஸ்டார்டிங் இது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கானுங்க. So A is equal to minus omega square into y அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஆக்சலரேஷன்ல எல்லாம் பெருசா வந்து பார்த்துட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்மளுக்கு தேவையான 3 ஃபார்முலாவையும் நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. ஓகே, அங்க வெலாசிட்டியில எப்படி 2 ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி ஃபைனலா வச்சிருந்த ஃபார்முலா இங்க வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 1, அந்த பார்ட்டிகிள் வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க, இந்த இடத்துல நான் கிராஃப் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த பார்ட்டிகிள் வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, மீன் பொசிஷன்னா எங்க, இதெல்லாம் தானே மீன் பொசிஷன். அப்ப மீன் பொசிஷன்ல ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 0. So when the particle is in mean position, when particle is in mean position y is equal to 0. So அதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும், அந்த வேல்யூல போட்டீங்கன்னா then acceleration becomes 0. ஓகே, அப்ப இந்த எல்லா இடத்துலயுமே acceleration 0. ரெண்டாவது என்ன சொல்றானா, when the particle is in extreme position, when particle is in maximum or extreme position, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. கரெக்டா பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா பிளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, இதான மேக்ஸிமம். இந்த ரெண்டுல எதுவா இருந்தாலுமே இந்த ரெண்டுல எந்த வேல்யூ கொண்டு போய் நீங்க அங்க போட்டாலும் சரி. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏவை நான் போட்டேன் அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்னு கிடைக்கும். மைனஸ் ஏவை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இங்க பிளஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சலரேஷன் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு பேர் தான் என்னது, ஆக்சலரேஷன் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம், இந்த இடத்துலயும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா பிளஸ் ஏ போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் கிடைக்குது. அண்ட் இங்க வந்து பார்த்துட்டோம்னா போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் கிடைக்குது. ஸோ இதுக்கு பேரு ஆக்சலரேஷன் ஆம்ப்ளிடியூட். ஓகே, தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தேர்ட் ஸ்பெஷல் கேஸ், சரிப்பா 2 ஸ்பெஷல் கேஸ் தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 2 ஸ்பெஷல் கேஸ் தான், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஆக்சலரேஷனும் முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைனலா ஒரு டச் அப், அவ்வளோ இது கொடுத்துட்டு அந்த டேப்லேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டா, நம்மளதான் ஆல்ரெடி இங்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்.
கரெக்டா? சோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் டிஃபரன்சியேஷன்ல எப்படி எழுதுவீங்க? ரெண்டு டைம் நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்காத ஆக்சலரேஷன் பாருங்க, ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ரெண்டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா ரெண்டு டைம். ஓகே, இது ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு மீனிங் எப்படி எழுதலாம்னா d divided by dt of dy divided by dt ன்னு அர்த்தம். இதைத்தான் நான் இப்படியும் எழுதிக்கலாம். ஓகே, so second order derivative of displacement gives acceleration plus omega square y is equal to 0. so இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்துட்டோம்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். எக்ஸ்கியூஸ் மீ. இதுவரைக்கும் புரிஞ்சா? இப்பதான் நம்ம மெயின் பார்ட், அதாவது இந்த மூணையும் சேர்த்து டேபுலேஷனா இப்ப நம்ம போட போறோம். ரொம்ப சிம்பிள் தான், நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் எல்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் பார்த்துக்கலாம். ரைட், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டேபுலேஷன். அந்த டேபுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே நான் கிராஃபும் நான் போட்டு காமிக்க போறேன். இதெல்லாம் ஒரே இதுக்குள்ள முடிக்கணும்ப்பா, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எழுத போறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ இங்க என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டைம் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 0 அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கானுங்க? 0க்கு அப்புறம் ஹாஃப், சரி குவார்ட்டர். 0க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டைம் வந்து குவார்ட்டர் அண்ட் அதுக்கப்புறம் ஹாஃப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா 3/4 அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் டைம் ரொட்டேஷன். ஓகே, இப்போ இந்த வேல்யூலாம் இங்கே நான் போடணுமா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆங்கிள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. இது வந்து என்னது உங்களுக்கு? 90 டிகிரி. அப்புறம் 180 டிகிரி அண்ட் அதுக்கப்புறம் 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி. வேணா சைடில் இதை எழுதிக்கிறேன். இது வந்து பார்த்துட்டோம்னா 0 டிகிரி, இது 90 டிகிரி அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா 180 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 270 டிகிரி. கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடியறப்போ 360 டிகிரி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், அவ்வளோதான். ஸோ என்னது? ஒமேகா டி வர எல்லா இடத்துலையும் நான் என்ன போட்டுட்டு வரணும்? இந்த இடத்துல இந்த ஆங்கிளை நான் போடணும். அப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல sin 0 வருமா? இந்த இடத்துல y is equal to நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? a sin 0 டிகிரி. கரெக்டா? a sin 0 டிகிரி. அப்போ 0 sin 0 1. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? y is equal to a. கரெக்டா? பிளஸ் a ன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? y is equal to a sin pi by 2. ஒமேகா டி வர இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 90 டிகிரி போடலாம். sin 90 டிகிரி ஆன்சர் என்ன? சரி sin 0 0 மாத்திட்டேன். sin 0 0, sin 90 தான் 1. sin 90 போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இது 1 ஆயிருமா? மிச்சம் இருக்கிறது என்னது? a. அப்ப a மட்டும் தான் இங்க இருக்கும். அண்ட் அடுத்தது y is equal to a sin pi. so sin 180 டிகிரி. sin 180 டிகிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா 0. ஸோ மொத்தமா 0 ஆகுறப்ப என்ன ஆயிரும்? y ஃபுல்லாவே 0 ஆயிரும். அண்ட் அடுத்தது y is equal to a sin இங்க என்ன வரும்? 270 டிகிரி 3 pi by 2. ஆன்சர் என்ன? -1. இது -1. அப்ப இங்க என்ன ஆகும்? எனக்கு இந்த இடத்துல y is equal to -a. and 360 டிகிரி y is equal to a sin of 2 pi. இதை நான் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? sin 360 டிகிரி 0. அப்போ இது மொத்தமும் 0. புரிஞ்சா? அப்ப எனக்கு இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல மேக்சிமம் கிடைக்குது? இது மேக்சிமம் 90 டிகிரில மேக்சிமம், ஒன்னு 270 டிகிரில நெகட்டிவ்ல மேக்சிமம். ஓகேவா? இது கிராஃப் எல்லாம் நான் கீழே போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரிதான்ப்பா இங்க நீங்க என்ன பண்ணணும்? cos 0 1. அப்போ 1 வரப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a ஒமேகா கிடைக்கும். கரெக்டா? சோ இது பிளஸ் a ஒமேகா. அடுத்தது cos 90 போடுங்க. cos 90 மொத்தமா 0. ஓகே, அண்ட் அடுத்தது sin cos 180 டிகிரி. cos 180 டிகிரி என்னது? -1. அப்ப -1 போடுறப்ப எனக்கு என்ன ஆயிரும்? சோ மைனஸ் a ஒமேகா இந்த இடத்துல வரும். அண்ட் அகைன் cos 270 டிகிரி 0. அண்ட் அகைன் sin cos 360 டிகிரி எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா பிளஸ் 1. அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? a ஒமேகா. ஓகே, அப்ப எந்தெந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் வருது? சோ இங்க ஒரு மேக்ஸிமம் வருது, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மேக்ஸிமம் வருது, இது நெகட்டிவ்ல மேக்ஸிமம். இந்த 3 இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்ஸிமம். ஓகே, அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சலரேஷன். அகைன் அதே தான், sin 0 0. அப்ப இது மொத்தமா 0. sin 90 போடுறப்ப எனக்கு என்ன ஆயிரும்? 1. அப்ப மைனஸ் a ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது
cos 180 டிகிரி வந்து பார்த்துட்டோம்னா 0 and again 270 டிகிரி வந்து பார்த்துட்டோம்னா -1. அப்போ இங்க -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் a ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா again 0. ஸோ அப்போ இது எந்தெந்த இடத்துல மேக்ஸிமம்? இங்க ஒரு மேக்ஸிமம், இங்க ஒரு மேக்ஸிமம். ஓகே, இப்போ இதுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. லாஸ்டா உங்களுக்கு இது ஒரு கிராஃப் போட போறோம் பாருங்க. இந்த கிராஃப் தான் நீங்க தெளிவா பார்க்கணும். ஓகே, அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க கிராஃப் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கிராஃப் போடுறேன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாருங்க, எனக்கு 0 ஆரம்பிக்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ங்கிறப்ப எனக்கு 0. ஓகே, இங்க போகுது மேக்ஸிமம், இங்க வருது அகைன் கீழே மேக்ஸிமம் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துல 0 டிகிரி, 0 டிகிரியில 0 அண்ட் அகைன் வந்து பார்த்துட்டோம்னா எங்க இது வந்து பார்த்துட்டோம்னா 90 டிகிரியா, இதை நான் சொன்னேன்ல 90 டிகிரியில வந்து மேக்ஸிமம், 180 டிகிரியில 0 பாருங்க, 180ல 0, இதுல வந்து பார்த்துட்டோம்னா -a, இது +a 90 டிகிரிக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா என்னது 3π/2 270 டிகிரி, இது வந்து பார்த்துட்டோம்னா 2π. ஓகேவா? ஃபைன். இப்போ இதே மாதிரி வெலாசிட்டிக்கு காசுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் அதே மாதிரி கர்வ் போடுறேன் பாருங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். 0வா இருக்கிறப்பவே எனக்கு என்னது a ஒமேகா மேக்ஸிமம். அப்ப ஆரம்பிக்கிறதே இங்கதான். ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கிறப்பவே எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா a ஒமேகா. ஸோ இங்க a ஒமேகா ஆரம்பிக்குது, அப்புறம் மறுபடியும் நெகட்டிவ்ல மேக்ஸிமம் போகுது, அப்புறம் மறுபடியும் எனக்கு இங்க வருது. அப்ப என்னன்னா இந்த இடத்துல இது வந்து பார்த்துட்டோம்னா a ஒமேகா எப்போ 0 டிகிரி cos 0 அண்ட் அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா -a ஒமேகா, இது வந்து பார்த்துட்டோம்னா -a ஒமேகா இந்த இடத்துல வெலாசிட்டி. ஓகே, இது எப்போ இந்த இடத்துல இது வந்து பார்த்துட்டோம்னா 180 டிகிரிக்கு அண்ட் அகைன் வந்து பார்த்துட்டோம்னா எங்க போகுது எனக்கு 360 டிகிரியில வந்து பார்த்துட்டோம்னா +a ஒமேகா, இது வந்து பார்த்துட்டோம்னா 2π, இது வந்து பார்த்துட்டோம்னா எந்த இடத்துல π 180 டிகிரி, இது வந்து பார்த்துட்டோம்னா 0 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்தது சைனுக்கு பிரச்சனை இல்லை, சைன் கர்வ் எப்பவுமே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்க ஆரம்பிச்சு எனக்கு இப்படி வரதா. ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்போ ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம். ஓகே, எந்த இடத்துல 90 டிகிரி, 90 டிகிரியில் ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் -ω². அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா 3π/2, இந்த இடத்துல எனக்கு அகைன் எவ்வளவு வருது +a⍵². இதான் வந்து பார்த்துட்டோம்னா 3 கிராஃப். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெரிவேஷன் போட ஆரம்பிச்சதுலேருந்து இது கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு டேபுலேஷன் கொண்டு வருது அப்படிங்கிறது வரைக்கும். ஃபைன்.